Hi guys and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நிறைய சர்ப்ரைசிங்கான காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா மார்க்கெட்ல வந்து பம்ப் ஆயி போயிட்டு இருக்கு. ஆல்ட் காயின் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ப்ரோ அப்படினு சொல்லிட்டு ஒரு சைடுல क्वेश्चन நம்ம வந்து ஒரு முன்னெடுத்து வச்சாலும் கம்ப்ளீட்டா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. பிட்காயினுக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபியூல் இருக்கு அப்படின்றத சொல்லணும். பிட்காயினோட மேஜிக்கல் நம்பர் இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படினா 123. அதாவது 123K வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. parallel நம்மளுக்கு வந்து லைட் காயின் QNT இந்த ரெண்டு காயினுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் ஜெயின்ஸ் ஆக்ட் ஆகும். நான் எப்பவுமே என்னோட ரேடார்ல வந்து பாத்தீங்கன்னா QNT காயின் வந்து வச்சிருப்பேன் குவான்ட்ட. சோ அது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $113 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லென்த் பாத்தீங்கன்னா லைட் காயின் நல்ல இருக்கும். இன்னைக்கு ஜாஸ்மி காயின், சோ இந்த ஜாஸ்மி, லைட் காயின் as well as QNT இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்லீப்பிங் ஜெயின்ஸா இருக்கணும். கண்டிப்பா எல்லாரும் அவங்களோட போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா இது வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு காயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுமே இருக்கு அப்படின்றதா. இது வந்து மிக இல்லாத உண்மை. லைட் காயின், QNT as well as ஜாஸ்மி ஒன் ஆஃப் அவர் பர்சனல் ஃபேவரட்ஸ் இதுன்னு சொல்லலாம். இதுதான் ஜாஸ்மி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தான். ஏன்னா லைட் காயினும் சரி, QNTயும் சரி, ஜாஸ்மி காயினும் சரி எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இப்போ மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் கிரிப்டோ இஸ் ஆல் அபவுட் நியூஸ், கிரிப்டோ இஸ் ஆல் அபவுட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இந்த மூணு காயின்ஸ் லைட் காயின், QNT அண்ட் ஜாஸ்மி வந்து நியூஸால வரலனா கூட ஒரு வகையில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து நெவர் எண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப டவுன்ஃபால் ஆகி அந்த மாதிரி போகாத காயின்ஸ்ல இது மூணுமே ஒன்று. அதிலே முக்கியமா லைட் காயின் அண்ட் QNT ஆர் ஒன் டு வாட்ச் ஃபார். ஓகே, நியூஸ் சைடு போவோம். நியூஸ் சைடில் என்ன இருக்கு ப்ரோ புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேஸ்கேல் நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய நிறுவனம். ETF-லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ல நிறைய லான்ச் பண்ற ஒரு நிறுவனம் கிரேஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரேஸ்கேல் நிறுவனம் வந்து டோஜ் காயின் ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. ப்ரோ இது மூலமா என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னா, ப்ரோ இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா XRP. ஸோ XRPக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிரேஸ்கேல் வந்து ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாக வந்து மாற்றிட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு ட்ரஸ்ட்னா நம்ம என்ன, இப்போ ஒரு ட்ரஸ்ட்னா நம்ம அங்கே போய் காசு கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் ட்ரஸ்ட்டாக வந்து ஆரம்பிச்சு அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை ஒரு ETF-ஆ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணாங்க கிரேஸ்கேல். அதே டெர்மினாலஜியை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே யூஸ் பண்ணுறதா இருக்கு. டோஜ் காயினையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டாக வந்து கிரேஸ்கேல் இப்போ வந்து ஆரம்பிக்குது. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னிறுத்தி மேலே வந்து பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து ETF-ஆ மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது 2025 எண்டுக்குள்ள கண்டிப்பா டோஜ் காயின்ல ETF வரதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு நிறைய இருக்கு. பிகாஸ் கிரேஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டோட தான் எப்பயுமே வந்து அவங்க லான்ச் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ நியூஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய நியூஸ் ரிகார்டிங் கிரேஸ்கேலோட டோஜ் காயின் ட்ரஸ்ட் அண்ட் ETF-ஓட மைண்ட் மேப் அப்படின்றது. அண்ட் மார்க்கெட் வைஸ் ஜாஸ்மி ஹஸ் டன் குட், QNT டூயிங் குட், as well as லைட் காயின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் வித் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ தொடர்ந்து கம்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க டு நோ ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.